வணக்க மக்களே, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுகவிலிருந்து அடுத்த விக்கெட் அவுட்டா? பொள்ளாச்சி விஐபியை தட்டி தூக்கிய செங்கோட்டையன் செம அதிர்ச்சியில் விஜயா. வாங்க வீடியோவை முன்மாக்குங்களா. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய சூழல்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணியை கண்டிப்பாக விரிவுபடுத்த வேண்டிய நிலையில்தான் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்திலே 2 திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில்தான் புதிதாக விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழக அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அந்த கட்சி செயல்படுவதாக கூறப்படுகிறதா. அது மட்டுமன்றி அக்கட்சியில் இருந்த அண்மையில் இருந்த அதிமுகவின் மூத்த அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுகவிலிருந்து மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளை தங்கள் பக்கம் தாவைக்க பக்கம் இழுவதற்கான வேலைகளை செங்கோட்டையன் அவர்கள் செய்து கொள்வதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் அதாவது பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் விஐபியை ஒருவரை விரைவில் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது ஈரோடு நடைபெற்ற தாவைக்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது இந்த ரகசியத்தை உடைத்திருக்கிறார். அந்த நபர் கண்டிப்பாக அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுடன் இணக்கமான உறவில் இருப்பவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து விலகிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தற்போது அக்கட்சியின் நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பராகவும் பணியாற்றி வருகிறார். அதாவது சுமார் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட இவர் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் பல்வேறு அதிருப்தி தலைவர்களை எல்லாம் தாவேக்க பக்கம் இழுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் பேசப்படுகிறதா. இந்த வகையில்தான் ஏற்கனவே ஜேடிடி பிரபாகரன் போன்ற தலைவர்களை இணைத்த நிலையில்தான் அடுத்தடுத்து அதிரடி மாற்றங்களை எல்லாம் இவர் திட்டமிட்டு வருகிறார்களாம். அதாவது சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட பேசிய செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் ரீதியாகவோ தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் சில முட்டுக்கட்டைகள் வருவதாகவும் ஆதங்கத்தாக தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் எவ்வளவு இக்கட்டான சூழல் வந்தாலும் கண்டிப்பாக தாவைக்க தொண்டர்கள் விஜய் பக்கம் உறுதியாக நிற்பார்கள் என்று ஒரு குட்டிக்கதை மூலம் தொண்டர்கள் மூலம் உற்சாகப்படுத்தியிருக்கிறார். மேலும் பொள்ளாச்சி விஐபியின் இந்த வருகை என்பது கண்டிப்பாக தாவைக்காவுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது என்று அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் இலாக்காக கொண்டு களமிறங்கிய நிலையில்தான் மற்ற பெரிய கட்சியிலிருந்து முக்கிய புள்ளிகளை விலகி தாவைக்காவில் இணைவது மற்றும் அரசியல் கட்சிகளிடையே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. செங்கோட்டையன் குறிப்பிட்ட அந்த பொள்ளாச்சி விஐபி யார் என்பதுதான் ஒரு விவாதமாக சமூக வளங்கள் தற்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அந்த மர்ம நபர் யார் என்பது இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற நிலையில்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.